வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கையில் களமிறங்க உள்ள தமிழரசு கட்சி உள்ளூராட்சி தேர்தலை நோக்கி நகர்வு. முப்படைகளுக்கான ஆட்குறைப்பு தேசிய பாதுகாப்பில் தாக்கம் செலுத்தாது என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். சட்டவிரோத போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பயணியொருவர் கைது, விசாரணைகள் தீவிரம். யாழில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு, மரணம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணை. லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்க வேண்டாம், ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த நயன்தாரா. ட்ரம்பின் கீழ் பணியாற்றுவதற்கு இணக்கம் தெரிவித்த செலன்ஸ்கி, வெள்ளை மாளிகை வாக்குவாதத்தை தொடர்ந்து கருத்து. இனி தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சியின் சார்பில் கொழும்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுவதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலின் பொழுது கொழும்பு வாழ் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பு மாநகர சபையில் ஆசனங்களை கைப்பற்றுவது தொடர்பில் கட்டம் கட்டமாக ஆலோசனைகள் நடைபெறவுள்ளதாக முன்னதாக கட்சி அறிவித்திருந்தது. அதற்கமைய முதல் கட்டமாக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பொருட்டு கட்சியின் செயற்பாட்டாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கருத்து வெளியிட்டார். தற்பொழுது நாட்டில் தோற்றம் பெற்றிருக்கும் அரசியல் கலாச்சாரத்துக்கு ஈடுகொடுக்கும் விதமாகவும் கொழும்பு வாழ் தமிழ் மக்களால் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற கோரிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையிலும் கட்சியினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இலங்கையில் ஸ்ரீலங்கா ராணுவம் உள்ளிட்ட முப்படை ஆட்சேர்ப்பு மற்றும் பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் விசேட நிபுணர்களின் ஆலோசனைக்கமைய தீர்மானங்கள் எடுக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். எனவே இவை தேசிய பாதுகாப்பில் தாக்கம் செலுத்துவதாக எவரும் மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவும் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜேதிச இவ்வாறு தெரிவித்தார். ராணுவம் தொழில்துறை நிபுணத்துவம் மிக்கதாக மாற்றப்படும். ராணுவமானது அரசுக்கு சார்பானதாக காணப்பட வேண்டுமே தவிர ஜனாதிபதிக்கோ பாதுகாப்பு செயலாளருக்கோ பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கோ சார்பாக செயற்படக்கூடாது. தேசிய பாதுகாப்பே முப்படைகளின் பணியாகும். அதற்கான தொழில்துறையை பாதுகாக்க வேண்டும். ராணுவத்துக்குரிய பயிற்சிகளை நிறைவு செய்த பின்னர் தொழில் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பது முன்னரே கலந்துரையாடப்பட்ட விடயமாகும். குடிசார் சமூக யுத்தம் நிலவிய போது ராணுவத்துக்கான ஆட்சேர்ப்புக்கான எண்ணிக்கை தற்போதைய நிலவரத்தின்படி மீளாய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கமைய 5 ஆண்டுகளுக்கான திட்டமிடல்களையே ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். அதற்கேற்ப தொழில்நுட்ப ரீதியான காரணிகளை அடிப்படையாக கொண்டே பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் இந்து சமுத்திரத்தின் பாதுகாப்பு தொடர்பான கரிசனையும் இதில் உள்ளடங்கும். எனவே பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் எவரும் கலவரமடைய தேவையில்லை. ஏதேனும் ஒரு பிரதேசத்தில் ராணுவ முகாம் நீக்கப்படும் போது அல்லது போலீசாருக்கு இடமாற்றம் வழங்கப்படும் போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறிக்கொண்டு ஊடகவியலாளர் மாநாடுகளை நடத்துவதற்கென குழு ஒன்று இருக்கிறது. விசேட நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமையவே நாம் இந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துகின்றோம். பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிடியாணை உத்தரவை மேற்கோட்காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மாத்தறை கொட்டவிலவில் உள்ள தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் முன்னிலையாகுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. எனினும் அவர் அங்கு வருகை தராத நிலையில் வெலிகம காவல்துறை தலைமையகத்தின் அடுத்த நீதிமன்ற தேதி நாளை என்பதால் அன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கட்டாய விடுமுறையில் உள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்ய காவல்துறை புலனாய்வு பிரிவுகளை ஈடுபடுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். காவல்துறையினர் முன்னாள் காவல்துறை அதிபரை தேடி சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அரசாங்கம் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் கடந்த கால அரசாங்கங்களை போன்று தற்போதைய அரசாங்கம் பாரபட்சம் காட்டி வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என
அரசாங்கம் தெரிவித்திருப்பது சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபரை கைதாகும் அளவுக்கு இலங்கையின் நிலைமை மிக மோசமாக உள்ளது எனவும் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போ நாட்டெடுத்து கொண்டா இப்போ தற்போது போலீஸ் மாதிபர் தேடுற ஒரு போலீஸ் இருக்குது. இப்போ போலீஸ் மாதிபர் கொழிஞ்சிருக்காரு, போலீஸ் தேடுறது போலீஸ் மாதிபர். அப்படி ஒரு கேள்வியான ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு தான் நாடு தள்ளி இருக்குது. அதனால நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் இதில் எல்லாம் வெப்பன்ஸ் இருக்குது எல்லார் கையிலையும். அதனால மக்களோட பாதுகாப்பு இது முக்கியமான செயல்பாடாக தான் நாங்கள் காண்றோம். அதனால் அரசு இந்த விசேஷமாக இந்த நடக்கிற கொலைகள் சம்பந்தமாக உடனடியாக தீவிரமாக செயல்பட வேண்டும். அதோடு நாங்கள் காண்றோம் விசேஷமாக இந்த அரசு மறுபக்கத்தால் நாங்கள் காரணம் அந்த வரவு செலவு திட்டம், இங்கே நடந்த ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை, இதில் எல்லாத்தையும் இந்த தமிழ் மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு வாரத்தையும் பேசுகிற ஒரு சூழ்நிலையில இல்லை. இப்போ சாதாரணமாக இந்த வரவு செலவு திட்டம் வந்துச்சு. இதில் தமிழ் மக்களின் அரசியல் அதிகாரங்கள் வழங்குறது சம்பந்தமாக, தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கிறது சம்பந்தமாக, சிறு கைதிகளின் பிரச்சனை தீர்க்கிறது சம்பந்தமாக, அடுத்தது காணாமல் போனது பிரச்சனை தீர்க்கிறது சம்பந்தமாக, காணி பிரச்சனைகள் சம்பந்தமாக எல்லாம் பேசுகிறாங்களே தவிர ஒரு வகையான செயல்பாடுக்கும் இல்லை. யாழ்ப்பாணம் மருதடி ஒழுங்கையில் உள்ள வீடொன்றில் இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் அலுவலகத்திற்கு அருகாமையில் உள்ள வீடொன்றில் இருந்தே இவ்வாறு குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் யாழ் பெருமாள் ஆலயத்தில் கணக்காளராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகின்றது. கடந்த 3 மாத காலமாக தனிமையில் வசித்து வந்த நிலையில் அவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சடலம் உடல்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் குறைந்த விலைக்கு விற்கப்பட வேண்டிய எரிபொருள் ஏன் கூடிய விலைக்கு விற்கப்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் காலங்களில் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் எங்கே எனவும் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் கேள்வி எழுப்பினார். கடந்த அரசாங்கத்தில் குறைந்த விலைக்கு எரிபொருளை வழங்கக்கூடிய போதிலும் அதிக வரிகளை விதிப்பதாலும் அரசியல்வாதிகளுக்கு மேலதிக தொகை வழங்குவதாலும் அதிக விலைக்கு எரிபொருளை விற்பனை செய்வதாக செப்டம்பர் 21க்கு முன்னர் ஜனாதிபதியின் கட்சி விமர்சித்திருந்ததாக செய்தி வெளியாகியது. ஜனவரி மாத விலைச்சூத்திரம் என்னிடம் இருக்கிறது. அப்படியென்றால் இதில் யார் திருடி இருக்கிறார்கள்? அதிக விலைக்கு எரிபொருளை விற்பனை செய்வது உங்களுடைய மேம்பட்ட கலாச்சாரத்தின் கீழ் அமைச்சர்கள் திருடுவதற்கா அல்லது கட்சியை கட்டி எழுப்புவதற்கா? அதனால் பொய் பிரச்சாரங்களின் மூலம்தான் ஆட்சிக்கு வந்துள்ளீர்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது. எதிர்க்கட்சி கேள்வி எழுப்புவதற்கு காரணம் நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் இல்லை. இன்னொன்று கேட்கிறேன், எதிர்காலத்தில் பெட்ரோலின் விலையை குறைக்க முடியும் என அமைச்சரவை அமைச்சர் குறிப்பிட்டார். ஆனால் அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என இந்த பத்திரிகையில் பொறியியலாளர் தம்மிக்க குறிப்பிட்டார். அப்படியென்றால் இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணானவை அல்லவா? அப்படியென்றால் பெட்ரோல் பற்றி குறிப்பிடுங்கள். 289 ரூபாவுக்கு விற்கக்கூடியதை ஏன் 309 ரூபாவுக்கு விற்பனை செய்தீர்கள்? இலங்கைக்கு சட்டவிரோத போதைப் பொருளை கொண்டு சென்ற வெளிநாட்டு பயணியொருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டு 50 கோடியே 20 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய குஷ் போதைப் பொருளுடன் இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 34 வயதுடைய இந்திய பிரஜை ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தாய்லாந்தின் ஃபேங்கோங் நகரத்தில் இருந்து இன்றைய தினம் அதிகாலை 1 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தார். இதன்பொழுது விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த சோதனை நடவடிக்கையில் சந்தேக நபர் கொண்டு சென்ற பயண பொதியிலிருந்து 5 கிலோ 200 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை சட்டவிரோதமாக அதிநவீன கையடக்க தொலைபேசிகளை இலங்கைக்கு கொண்டு சென்ற விமான பயணியொருவரை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பகுதியில் வசிக்கும் 28 வயதுடைய வியாபாரி என தெரிவிக்கப்படுகின்றது. துபாயில் இருந்து இலங்கை சென்ற சந்தேக நபரின் 3 பயண பொதிகளில் சுமார் 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய பல்வேறு வகையான 111 விலை உயர்ந்த கையடக்க தொலைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வேலையற்ற பட்டதாரிகள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்துள்ளனர். இதன் பொழுது தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து கலந்துரையாடியுள்ளனர்.
தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தெரிவிக்கும் நோக்கில் கிராம உத்தியோகத்தர்கள் துறையுடன் தொடர்புடைய பல தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தனர். இதன்பொழுது வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து தாம் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் எடுத்துரைத்தனர். குறித்த விடயங்களை செவிமடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் உரிய அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாகவும் உறுதியளித்துள்ளார். இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பாக காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான சூழல் காணப்படும் என்றும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் நாட்டைச் சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் மாவடிப்பள்ளி உட்பட புறநகர் பகுதியில் திருடர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மாவடிப்பள்ளி பகுதியில் நேற்றைய தினம் சூட்சுமமாக நகை, பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அம்பாறை காரைதீவு காவல் பிரிவில் உள்ள மாவடிப்பள்ளி பகுதியில் நேற்றைய தினம் இரவு வீடொன்று சூட்சுமமாக உடைக்கப்பட்டு நகை, பணம் என்பன திருடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் இன்று காரைதீவு காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் புலன் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ரமலான் நோன்பு காலம் என்பதால் வீட்டின் உரிமையாளர்கள் இரவு வணக்க வழிபாட்டுக்கு சென்று மீண்டும் வீடுகளுக்கு சென்று இரவு 12 மணியளவில் உறங்கிய போது குறித்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. அத்துடன் அதிகாலை வேளை குறித்த வீட்டின் உரிமையாளர் நகைகள் வைக்கப்பட்டிருந்த அலுமாரி மற்றும் வீட்டின் ஜன்னல் என்பன உடைக்கப்பட்டுள்ளதை அவதானித்து பின்னர் வீட்டை சோதனை செய்த போது வீட்டு உரிமையாளர் தங்க நகை, பணம் என்பன திருடப்பட்டுள்ளதை அவதானித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மாவடிப்பள்ளி உட்பட புறநகர் பகுதிகளில் அண்மை காலமாக திருடர்களின் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நீர்வேலி வாழைக்குலை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க வாழைக்குலை நிறுத்தல் கருவியொன்றுக்கு மாவட்ட நிறுத்தல் அளவுகள் கண்காணிப்பு அதிகாரிகளால் அரக்கு முத்திரையிடப்பட்டுள்ளது. குறித்த நிறுத்தற் கருவி பல வருடங்களாக முத்திரையிடப்படாமல் பயன்படுத்தப்பட்டமையும் இதன்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகிழக்கு நீர்வேலி வாழைக்குலை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக வாழைக்குலை உற்பத்தியாளர்களின் உற்பத்தி பொருட்கள் பல வருடங்களாக வாங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த சங்கம் தொடர்பில் காலத்திற்கு காலம் பல்வேறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நிறுத்தல் கருவி முத்திரை இடப்படாமல் பாவிக்கப்படுவதாக யாழ் மாவட்ட செயலகத்தில் இயங்கும் நிறுத்தல் அளவுகள் அதிகாரிகளுக்கு இரகசிய தகவல் வழங்கப்பட்டது. அதன்படி நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்ற அதிகாரிகள் அங்கு வாழைக்குலைகள் நிறுப்பதற்கான கருவிகளின் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். சம்பவம் தொடர்பில் பொறுப்பான மாவட்ட அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது குறித்த விடயம் தொடர்பில் உறுதிப்படுத்தியுள்ளதோடு தமது கொழும்பு தலைமையகத்துடன் கலந்துரையாடி அவர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த யாழ தேசிய பூங்காவில் உள்ள பல பாதைகள் இன்று முதல் மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழையுடனான காலநிலை நீடித்திருந்தது. இதனால் யாழ தேசிய பூங்காவின் பல பாதைகள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்துடன் வனவிலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை யாழ தேசிய பூங்காவில் பெய்து வரும் மழையை பொறுத்து இந்த நிலைமை மாற்றமடையக்கூடும் என வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தமிழ் சினிமாவின் கதாநாயகிகளில் முன்னணி இடத்தில் உள்ள நயன்தாரா தன்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம் என தன்னுடைய ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் சினிமாவின் கதாநாயகிகளில்
முன்னணி இடத்தில் உள்ள நயன்தாரா தனது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருந்து வருவதாகவும் அது எப்போதும் ரசிகர்களின் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் பாசத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தன்னுடைய வெற்றியின் போது தன் தோளில் தட்டினாலும் சரி அல்லது கஷ்டங்களின் போது தன்னை தூக்கி நிறுத்த உங்கள் கைகளை நீட்டினாலும் சரி, நீங்கள் எப்போதுமே தனக்காக இருந்திருக்கிறீர்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் பலர் தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என்று தனக்கு முடிசூட்டியதற்காக அனைவருக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் தன்னை நயன்தாரா என்று அழைக்குமாறும் அந்த பெயர் தன் இதயத்திற்கு மிக நெருக்கமானது என்றும் தான் உணர்வதாகவும் தெரிவித்தார். இதனால் தன்னை இனி லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோளை அவர் விடுத்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இடம்பெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் லோக்சபா தொகுதிகள் அடுத்த ஆண்டு மறுவரையறை செய்யப்பட உள்ளன. மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த பணிகள் நடந்தால் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 8 தொகுதிகள் குறைப்பதற்கு வாய்ப்புள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் தொகுதிகள் குறைக்கப்பட வாய்ப்பில்லை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். எனினும் தொகுதி மறுவரையறையின் போது தமிழகத்தில் உள்ள தொகுதிகள் எண்ணிக்கையில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என வலியுறுத்தி தமிழக அரசு சார்பில் இன்று தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் என மொத்தம் 56 கட்சிகள் பங்கேற்றுள்ளன. பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை புறக்கணித்துள்ளன. கூட்டத்தில் அதிமுக சார்பில் ஜெயக்குமார், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர், பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர். இதன்பொழுது முதல்வர் ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். இதனையடுத்து 2026 மக்கள் தொகையின் அடிப்படையில் மேற்கொள்ளவுள்ள தொகுதி மறுவரையறையை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோரி இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லோக்சபா தொகுதிகள் மறுசீரமைப்புக்கு எதிராக தென் மாநில நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்க வேண்டாம் என மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வலுவான தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்கு தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் வைத்து டொனால்டு டிரம்புடன் இடம்பெற்ற காரசாரமான வாக்குவாதத்தை தொடர்ந்தே அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். உக்ரைனுக்கான ராணுவ உதவியினை இடைநிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் ஏற்பட்ட மோதல் வருந்தத்தக்கது என உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தை மேசைக்கு வர விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தயாராக இல்லை என டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து விடயங்களை சரியாக செய்ய வேண்டிய நேரம் வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் கட்டங்களை உக்ரைன் ஜனாதிபதி அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பணிகளை துரிதமாக மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் முதல் கட்டமாக கைதிகள் விடுவிக்கப்படுவதுடன் வான்வெளி தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். குறிப்பாக ஏவுகணைகள், நீண்ட தூர ஆளில்லா விமானங்கள், எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான குண்டு தாக்குதல்கள் மற்றும் ஏனைய பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களும் தடை செய்யப்பட வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து துரிதமாக அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் என கூறியுள்ள அவர் அமெரிக்காவுடன் இணைந்து வலுவான இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு பணியாற்ற முடியும் என்றும் கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை டொனால்டு டிரம்புடன் இடம்பெற்ற சந்திப்பு தாம் எண்ணியிருந்ததைப் போல இடம்பெறவில்லை என்றும் எதிர்கால ஒத்துழைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் எனவும் உக்ரைனிய ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கையில் களமிறங்க உள்ள தமிழரசு கட்சி உள்ளூராட்சி தேர்தலை நோக்கி நகர்வு. முப்படைகளுக்கான ஆட்குறைப்பு தேசிய பாதுகாப்பில் தாக்கம் செலுத்தாது என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். சட்டவிரோத போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பயணியொருவர் கைது, விசாரணைகள் தீவிரம். யாழில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு, மரணம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணை. லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்க வேண்டாம், ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த நயன்தாரா. டிரம்பின் கீழ் பணியாற்றுவதற்கு இணக்கம் தெரிவித்த செலன்ஸ்கி, வெள்ளை மாளிகை வாக்குவாதத்தை தொடர்ந்து கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.